லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. ஒரு தெய்வம் இருந்தால் போகிறோம். ஆக்சுவலாக நம்ம தீபம் இருந்தால் போகிறோம். நமக்கு அதுலேயே எல்லாமே வந்துடும். அந்த சுடர்லேயே நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. அதுலேயே வந்துடும் நமக்கு. இஷ்ட தெய்வம் அப்படின்னா உங்களுக்கு யாரை சொல்வீங்க? சாமி அம்மன் தான். ஓகே, அம்மன் தான். அவருக்கு பெருமாள். ஐதீகமெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன். ரொம்ப இதாக இருக்கணும், பட்னி இருக்கணும், விரதம் இருக்கணும், அப்படி இப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் ஏதோ விசேஷனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். மற்றபடி டெய்லி காலம்பரை குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். அது மட்டும்தான். என் பொண்ணு டெலிவரி எப்போ பாப்பா வரப்போகிறா, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ இந்த நேரம் ஆகிடுச்சு, எப்படி வரப்போகிறாங்கன்னு பார்த்தாக்கா ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். இந்த பக்கம் ஸோ உங்களோட பூஜை ரூம் பார்க்கும்பொழுது ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. ஐ திங்க் நீங்கள் ரொம்ப அதை க்ளீனாக சிம்பிளாக மெயின்டைன் பண்ணணுன்ட்டு மெயின்டைன் பண்ணுறீங்களே. கற்று நமக்கு எல்லாமே எல்லாம் ஒரு தெய்வம் இருந்தால் போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த தீபம் இருந்தால் போகிறோம். நமக்கு அதுலேயே எல்லாமே வந்துடும். அந்த சுடர்லேயே நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. அதுலேயே வந்துடும் நமக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ இது வந்து அங்காள பரமேஸ்வரி, எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ண தாய். இது வந்து அவங்க குலதெய்வம். இது வந்து ஆக்சுவலாக அது குபேரசாமி. மேம், இப்போ உங்களுக்கு இருக்கிறதுல இதில் இஷ்ட தெய்வம் அப்படின்னா உங்களுக்கு யாரை சொல்வீங்க? சாமி அம்மன் தான். ஓகே, அம்மன் தான். அவருக்கு பெருமாள். ஓ, பட் உங்களுக்கு வந்து இப்போது பூஜை ரூம் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபேவரட் அண்ட் இந்த மாதிரி நேரத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப உதவி இருக்குது? இந்த உடம்புக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு வந்து தெய்வம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு முறையான வழிபாடு இருக்கும்ல, இப்போ விளக்கேற்றி வைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எந்த மாதிரியான ஒரு முறை ஆஃப் வழிபாடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? நான் வந்து ரொம்ப இல்லை ஐதீகமெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன். ரொம்ப இதாக இருக்கணும், பட்னி இருக்கணும், விரதம் இருக்கணும், அப்படி இப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் ஏதோ விசேஷனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். மற்றபடி டெய்லி காலம்பரை குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். அது மட்டும்தான். வேறு எதுவும் அதிகமாக பண்ணுவேன். அது மாதிரி அமாவாசை கிருத்திகை என்ன வந்து பூஜை பண்ணுவேன். ரொம்ப ஃபுல்லாக பூஜை பண்ணுறது, பாட்டு பாடுறது, அந்த இதெல்லாம் கிடையாது. வந்து க்ளீன் பண்ண வியாழக்கிழமை எல்லாம் டெய்லி தொடச்சி கோலம் போட்டு விளக்கேற்றி பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு நல்லபடியாக காப்பாற்றுமா. சாட்சியாக நினைவு கூட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இருக்கா? இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி பார்த்தா நான் எனக்கு எவ்வளோ விஷயம். ஆக்சுவலாக என் பொண்ணு டெலிவரி எப்போ கரெக்டாக அந்த 6:45 இது அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த டைமு திடீர்னு ஃபுல்லாக பாப்பா வரப்போகிறா, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ இந்த நேரம் ஆகிடுச்சு, எப்படி வரப்போகிறாங்கன்னு பார்த்தாக்கா ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். இந்த பக்கம் 3 நன், இந்த பக்கம் 3 நன். அவங்க இருக்காங்கல்ல கிறிஸ்டின்ஸ் தானே, மெழுகுவத்தியோடு அப்படி வந்து நின்னாங்க. அப்போது எனக்கு வானத்துலேருந்து தேவதை வந்த மாதிரி இருந்துச்சு. ஐ ஃபீல் பாருங்க சிலுக்குது எனக்கு. அந்த இருட்டில் இந்த பக்கம் 3 பேர், இந்த 3 பேர் வந்து லைட்டு இல்லை, நாங்கள் உங்கள் காப்பாற்றுறோம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி வந்து நின்னாங்க. எனக்கு உண்மையிலே அவங்க நர்ஸுன்னு என் மைண்டில் இல்லை, தெய்வமே வந்து தூதர்கள் வந்து நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க் காட். அதுக்கப்புறம் டெய்லி உடனே கரண்ட் வந்துச்சு, குழந்தை வந்துச்சு. அந்த ஒரு இன்சிடெண்ட் எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த அங்காளம்மன் எனக்கு ஒரு நல்ல மன வழக்காமைய அருள் புரிங்கன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாங்க. ஓகே, சூப்பர், ஸோ நைஸ், ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரேம்ல ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் இருக்கா, இல்லை இது நீங்க வாங்கின ஃப்ரேம் தானே? இல்லை, இது எங்கள் மாப்பிள்ளை தான். இதுவும் அதுவும் மாப்பிள்ளை தான். ரொம்ப அழகா இருக்கு மேம். எஸ், அப்படியே நம்ம அழகா வச்சுடுவோமா? பூஜை ரூம் அமைதியா இருக்கும். அங்கதான் பெரும்பாலும் கும்பிடுவேன். பூஜை அறையில ஆனா நிறைய போட்டோஸ், நிறைய சாமி போட்டோஸ் வச்சிருக்கலாம். வச்சுக்கலாம், வைக்க கூடாது, பண்ணக்கூடாது, தெற்கு திசையில வைக்க கூடாது, வடக்கு திசையில வைக்க கூடாது, அதெல்லாம் தப்பு. பூஜை ரூம்ல பூ வைக்கும் போது அந்த பெருமாளை மட்டும் பார்த்து கிண்டல் அடிப்பேன். நான் இவ்வளவு பெரிய முகத்தை மறைச்சிருக்கிய, உன் முகத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன். ஒரு மஞ்சள் கலர் ஸ்கிரீன் கனவுல ஓப்பன் ஆகுது. ஓம் ஓம் நமோ நாராயணாயன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படியே ஓப்பன் ஆகுது. நான் வேண்டான்னு வச்சுட்டேன். மத்த பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்து பார்த்தா இங்க சிலை இருக்கு, ஸ்ரீராமானுஜருடைய. வீட்டுக்கு வந்து அந்த பேக்கிங்ல சிலை இருக்கு. ஆன்மீகத்தில் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு, உணர்ந்திருக்கிறோம். கம்மியாக தான் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா டெய்லியுமே என்னுடைய வாழ்க்கையில நான் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, பஞ்சகவிய விளக்குல ஜுவாலையை ஏற்படுத்திட்டு அதில் அந்த நைவேத்தியத்தை போடுவேன். உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது 2 பேருக்குமே ஜாஸ்தி நம்பிக்கை இல்லையா? சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச கோவில்னா எங்கே அடிக்கடி போவீங்க? நான் டி நகரில் இருக்கும்போது இந்த அகத்தியர் கோயில்னு ஒன்று இருக்கும்.
அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எனக்கு. பொதுவாகவே சித்தர்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே மகாவிஷ்ணு கோயில், சிவனும் விஷ்ணுவும் இணைந்த கோயில் அது. அதனால் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த கோயில் பக்கத்துலேயே நடந்தே போயிடலாம். அப்படியே இறங்கின உடனே அப்படின்னா ஒரு 10-15 அடி வச்சாலே அந்த கோயிலுக்கு சிவா விஷ்ணு கோயில், அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது எல்லாமே கச்சேரி பண்ணுறது எல்லாமே கோயில் தானே. அதனால எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் கச்சேரி பண்ணும்போது. அது போகிறது தனிப்பட்ட கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எனக்கு அமைதியாக இருக்கிற கோயில் தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம போனோன்னா போகிறதே நம்ம சாமியை கும்பிட இல்லையா, அங்கே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. அது நல்லது தான், நம்ம லைம்லைட்டில் இருக்கிறோன்றது வந்து. அதனால அவங்களுடைய ஆர்வம் அது தப்பாக சொல்ல. பட் கொஞ்சம் கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் அமைதி இருக்கணுங்கிறதுக்காக போவோம். முடிஞ்சளவு அமைதியாக இருக்கிறது, எங்கேயாவது தனிச்சு இருக்கிற கோயில் எங்கே இருந்தாலும் அது அம்பாள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அங்கே போவோம். அப்படி இல்லையே என்னோட பூஜை ரூம் அமைதியாக இருக்கும், அங்கே தான் பெரும்பாலும் கும்பிடுவேன் நான். பூஜை அறையில் ஆனால் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். அது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சாமிக்கு நமக்கு. நான் போய் கேட்டு வந்தேன் நான் சாமிகிட்ட, ஆனால் வைக்கக்கூடாதுன்னு சாமிக்கும் அவங்களுக்கு மட்டும் தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க சிலர்லாம். வைக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, தெற்கு திசையில் வைக்கக்கூடாது, வடக்கு திசையில் வைக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. இப்போ நம்ம வந்து சாமி வந்து அலமாரி எழுப்பி வைக்க வேண்டாம்னு சொல்லல, இந்த மாதிரி தான் வைக்கிறோம். அதுல என்ன வைக்க கூடாதுன்னு இப்படி நம்ம செவுரு கட்டிட்டோம்னு வைங்களேன், தெற்கு பக்கமும் வைக்கலாம். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தெற்கு பார்த்த துர்க்கை அம்மன் வந்து ரொம்ப பவரா இருப்பாங்க. பொதுவாவே தெற்கில் வைக்கலாம் படம். அது வந்து தவறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தெற்கு பக்கம் வைக்கக்கூடாது, தெற்கு திசையை நோக்கி வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வைங்களேன். அது நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான தாத்பரியம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஆமாம். அதனால இந்த இப்போ என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர் வந்து இது என்ன நிறைய படம் நிறைய சிலை இப்படி வச்சிருக்கீங்களே, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. மெயின்டெனன்ஸ் இருக்கட்டும், அந்த ஒவ்வொன்றும் படமும் சிலையும் வந்ததுக்கு காரணம் இருக்குது. எனக்கு மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு நிறைய லைஃப்பில். அது வந்து ஒவ்வொன்றும் தேடி போய் நான் வாங்கினேன். ஏன்னா கனவுல வந்து சொல்கிறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணும்போது எனக்கு யாருன்னே தெரியாது அந்த சாமி, ஆனால் அந்த உருவம் வந்திருக்கும். அந்த உருவம் என்னன்னு போய் நான் புக்கில் படிக்கிறது, இல்லைன்னா பக்கத்தில் நான் இப்போ ஷாப் வச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு வைங்களேன், விற்பனைக்கு எல்லா சிலைகள் சாமி எல்லாமே. ஆனால் என்கிட்ட கடை இல்லாதப்போ பக்கத்து கடைக்கு ஓடி போய் கேட்பேன், இந்த மாதிரி ஒரு சாமி இருக்கா, எனக்கு கனவுல வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா நான் நார்த் இந்தியன்றனால ஒரு சில சாமிகளை மட்டும்தான் கும்பிட்டு பழக்கம் எங்களுக்கு. இப்படி வந்தாங்களே அப்படின்லாம் கேட்கும்போது ஆமா இருக்காங்கன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஆமா, அதே தெய்வத்தோட பெயர் ஸ்ரீ ராமானுஜர் வந்தாரு கனவுல வந்து. கனவுல எனக்கு ஸ்ரீ ராமானுஜர் வந்து எனக்கு மேத்தமெட்டிஷியன் மட்டும்தான் தெரியும். ஆனா இவர் வந்து இவர்கிட்ட கேட்குற, இவர் அன்னைக்கு சரியா போய் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, இதென்ன பெருமாளுடைய அவதாரம்னு சொல்றாரு நான் கனவுல வந்து. சும்மா நான் இது ஒவ்வொரு தடையும் பூஜை ரூம்ல பூ வைக்கும்போது அந்த பெருமாளை மட்டும் பார்த்து கிண்டல் அடிப்பேன் நான். இவ்வளோ பெருசாக முகத்தை மறைச்சிருக்கிய, உன் முகத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன் எப்போவுமே. நான் மனசுலையும் சரி வாய் விட்டு மெதுவாக சொல்லுவேனா. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் ஸ்க்ரீனு கனவுல ஓப்பன் ஆகுது. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எழுதியிருக்கு, அப்படியே ஓப்பன் ஆகுது. என் முகத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தானே கேட்குறேன். இதோ நான் தான் இருக்கேன், என் பேர் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. ஏன்னா காலம்பரை எழுந்து என்னடா இது ராமானுஜர், மேத்தமெட்டிஷியன் ராமானுஜருக்கும் பெருமாளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கேன் நான். வேலையெல்லாம் ஸ்லோவாக போகுது, என்னால் சமைக்கவும் முடியல ஒன்றும். ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, ராமானுஜர் மேத்தமெட்டிஷியனுக்கும் இவருக்கு என்ன தொடர்பு, திருப்பதி பெருமாளுக்கும் அப்படின்னு இவர்கிட்ட போய் கேட்டேன். ஏன்ப்பா அந்த பெருமாளுக்கும் ஸ்ரீராமானுஜர் இவர் என்னமோ வேலையில் இருந்தார், அது தெரியாது போ அப்படி. ஸ்ரீராமானுஜர்னு ஒருத்தர் மேத்தமெட்டிஷியன் இருக்கார்ல அப்படின்றதுக்கு ஆமா இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாருன்னு வைங்களேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் டிரைவர் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். ஒரு தடவை எங்கேயோ சீஃப் கெஸ்ட்டாக போகணும், ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி போகணும். நான் ஆக்டிங் டிரைவர் எடுத்துகிட்டு போகிறேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசிட்டு வர்றார். அப்படியே வரும்போது அந்த ஆர்ச் ஒன்று வந்தது. அங்கே வந்து அம்மா இங்கே ஸ்ரீராமானுஜர் கோயில் ஒன்று இருக்குமா, போயிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். என்ன அப்போ பொறி தட்டுச்சு, என்ன ஸ்ரீராமானுஜர்னு ஒருத்தர் அவர் இருக்காரா, அவரு கோயிலா அப்படின்னு. ஆமாம்மா அவர் பெரிய மகான்மா அப்படின்னு சொன்ன. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. என்ன இது இப்படி ஸ்ரீராமானுஜன் எனக்கு கனவுல வந்தாரே, நம்ம மேத்தமெட்டிஷியன் மட்டும்தான் நினைச்சோம்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். என்னன்னு அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம்மா அவர் வந்து பெருமாளுடைய அவதாரம், இங்கே கோயில் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், நீங்கள் வாங்கணுன்னே எப்போவே பாருங்க உண்டாக்குனவர் அவர் தான். ஆமா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், சீஃப் கெஸ்ட்டாக அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோடனே நேராக வீட்டுக்கு வரல, புக்கு ஷாப் கொடு அப்படின்னு போனேன். நான் போயிட்டு அங்கே
கேட்ட உடனே புக் எடுத்து தந்தாங்க. அவரோடது வந்து படித்தேன். அந்த காலத்திலேயே புரட்சி பண்ண ஒரு மகான் அவர். பெருமாளுடைய அவதாரம்னு தான் போட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் அவருடைய பூத உடல் இன்னுக்கும் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார். அப்புறம் என்னாச்சு, நான் வந்துட்டேன், புக்கு படித்தேன், எல்லாம் ஆச்சு. ஒரு தடவை போயிட்டு நான் சிலைகள்னா இந்த சாமி சிலைகள் இது புக்கெல்லாம் வந்து ரொம்ப படிப்பேன், ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஈடுபாடு. அதனால் போயிட்டு ஒரு ஸ்ரீராமானுஜர் சிலை இருந்துச்சு. எனக்கு கனவுல வந்தவர் இருந்தார். என்ன ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் கூட வாங்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா, ஆமாம் மேடம் இது வாங்குவாங்க, எடுத்துகிட்டு போங்க மேடம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயம்மா எனக்கு சிலை வைக்க இடமே கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு இது எடுத்துகிட்டு போ அதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணாத. சரி அப்போ வச்சுட்டு வந்துட்டேன். வச்சுட்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்குறேன் அந்த சிலை இருக்குது. அந்த சிலைக்கு பில்லும் போடல அவங்க. இங்கே நான் மற்ற பொருள் வாங்கினேன் இல்லைங்க, அந்த மற்ற பொருளோட பார்த்தீங்கன்னா அந்த சிலை இருக்குது. நான் வேண்டான்னு வச்சுட்டேன். வச்சுட்டு மற்ற பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்து பார்த்தா இங்க சிலை இருக்கு, ஸ்ரீராமானுஜருடைய வீட்டுக்கு வந்து அந்த பேக்கிங்ல சிலை இருக்கு. ஆனா பில்லுல பாக்குறேன் பில்லும் போடல அவங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க வச்சுட்டீங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நான் எங்க போய் வைப்பேன், எவ்வளோ சிலை இருக்கு என்கிட்ட ஏற்கனவே அப்படின்னதுக்கு, மேம் சத்தியமா நாங்க வைக்கல மேம், அது நீங்க வேண்டான்னு சொன்னோன்னு தூக்கி வச்சுட்டோம், எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு. சரி எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க, வந்துட்டாரு, அவரே விரும்பி வந்துட்டாரு, எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு திரும்ப டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புனேன் நான். லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.